சொல்லு. வெல்கம் டு அகஸ்தியா. நான் உங்கள் அகஸ்தியா. பார்த்தீங்கன்னா நாங்கள் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கோம். கனி நீ என்ன எழுதுன்னு காட்டுக்கணும். உள்ளே எடுத்து வச்சிட்டியா? கனி பார்த்தீங்கன்னா தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறா. நான் வந்து சயின்ஸ் கொஷின் பேப்பரில் ஒரு சயின்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ நேச்சுரல் சயின்ஸ் எழுதணும். அது வரைக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து சாண்ட்விச் செய்கிறாங்க. நான் இன்னும் 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 எழுதணும். பேஜ் மொத்தம் எத்தனை வருது? 18, 18, 19, 20, 21, 22, 23, 24, 8 பேஜ். எனக்கு தான் 6 சப்ஜெக்ட். 6 சப்ஜெக்டில் நான் வந்து 4 சப்ஜெக்ட் வைக்கணும். இங்கிலீஷ் என்ன மிச்சம் சோஷியலும் சயின்ஸும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதி முடிச்சோடனே எங்கள் அம்மா ஒரு கனி முழுக்க போட்டு வர சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதி முடிச்சோடனே சாண்ட்விச் சாப்பிட்றப்போ உங்களுக்கு தான் பேசுகிறோம். இப்போ நாங்கள் வந்து எழுத போகிறோம். இன்னொரு சயின்ஸு நான் போய் பேப்பர் கொண்டு வரேன். என் ரூமில் ரெடிக்கு என் ரூம் தான் பேப்பர் எடுக்கப்பேன். ஒன்று போது இது பார்ப்பலாம். இதோ வரேங்க. நீ இரு, டெஸ்ட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வரேன். வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க. கனிக்கு வந்து 20 அன்றைக்கே லீவ் விட்டாங்க. எனக்கு 23 அன்றைக்கி லீவ். எனக்கு 24லேருந்து லீவு. கனிக்கு வந்து 21லேருந்து லீவ் ஆரம்பிச்சிச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நேச்சுரல் சயின்ஸ் எழுதணும். அதுக்கு ஒரு பேப்பர், இதுக்கு தனி பேப்பர், அதுக்கு தனி பேப்பர். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கிழிப்பா. எங்கள் அம்மா தான் கொஷின் பேப்பர் எழுதினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காட்டுறப்ப எங்கள் அம்மா எல்லாத்தையும் வெட்டிருப்பாங்க. நீங்கள் அது மாதிரி வெட்டிக்கோங்க எல்லாத்தையும். சாண்ட்விச் இப்போ சாப்பிட்றப்ப உங்களுக்கு கூப்பிட்றேன். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதையும் ஒழுங்காக சொல்ல ப்ராக்டிஸ் கொடுக்கணுமா? எங்கள் அம்மா வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஸ்டஃப் பண்ணுவாங்க. சீஸ் வந்து நாங்கள் வந்து சேர்த்தணும். சார் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, ஏதாச்சும் நாங்களே பண்ணுவோம். நாங்கள் ஒன்று தான் பண்ணுவோம். 2 பண்ணோம். நீங்கள் எடுத்து வைங்க. இதை வெளியில் வை. இது உள்ள வை. கருப்பாக தான் இருக்கா. இது உள்ள வை. இது உள்ள வை. இது மேலே 4 இதுலேயும் பரப்பி மட்டும் வைங்க. எதில் இதில் தான் வைக்கணுமா? இது மேலே 4 வைங்க. ஓகே, 4 வைக்கணுமா? நீ இன்னும் 4 பேர் என் மூடி வைக்கிறதுக்கு தான் இன்னொன்று ஸ்டஃப் பண்ணுறாங்கடி. இரு, அவங்க இப்போ தான் போட்டுருக்காங்க. இந்த தனிப்பு நாங்கள் போனோடனே நாங்களே தான் வீட்டிலே தான் பண்ணுறோம். அத்தை பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா போட்டாங்க. நானும் அதுதானே சொன்னேன். நீ நாங்களே பண்ணணும்னு சொன்னீங்க. சீஸ் போடணுமா? நம்ம ஏதாச்சும் வீடியோ பண்ணலாமா? இப்போ என்ன போட்டுட்டு இருக்கோம்? அதெல்லாம் போட்டோம். நம்ம ஏதாச்சும் ரைட்டிங் பண்ணி பண்ணலாமா? இது என்ன போட்டு போடுவோம்.
அடுத்த இடத்துல எடுத்து வை. அதில் சீஸ் போடு. மீதி இருந்தால் பரவாயில்ல வைங்க. சீஸ் போடு. சும்மா கருப்பாக்கிறத அது உள்ளே வச்சுக்கோங்க. வெள்ளையா இருக்கிறத கொஞ்சம் மேலே பக்கமா டீ பக்கமே அது எப்படியான்னு பாருங்க வச்சுருக்கேன் பாரு மேலே. இதை ஏன் போடுங்க? அதை சுருவத்துக்கு அப்படியே பாரு. அம்மா வச்சுட்டேன் உள்ள மூடிட்டேன். அதான் மூடிட்டேன். இந்த 2 பிரெட் எப்படி கட் பண்ணிக்கிறதுனால அவனை என்னைக்கு கொடுக்கணும்? நாளைக்கே கொடுக்கணும். இதுக்கப்புறம் அவனை உயிரோடு விடக்கூடாது. நாளைக்கு அந்த அர்ஜுனன் நல்லா வாட்ச் பண்ணி அவனோட ஒவ்வொரு அசைவையும் அவனை என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நான் பிளான் சொல்றேன். ஓகே பிரகாஷ். மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.